வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ். எலக்ட்ரானிக் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஒரு வீடியோ ஆட்டோமேட்டிக் எல்இடி எமர்ஜென்சி லைட். லாஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒவ்வொரு பார்ட்டாக வந்துட்டுருக்குறோம். அதில் ஒரு ஹோம்மேட் யூபிஎஸ் எப்படி அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சிட்டு வந்துட்டுருக்கோம். நேற்றைக்கு கிளாஸில் உங்களுக்கு பேட்டரி எப்படி சார்ஜ் பண்ணுறது ஒன்று, சார்ஜ் ஆனதுக்கு பிறகு எப்படி கட் ஆஃப் ஆகுது அப்படின்னு வீடியோ கொடுத்துருக்கேன். ஒருவேளை நியூ கமர் யாராவது இருந்தீங்கன்னா நேற்றைக்கு போட்ட வீடியோ பாருங்கள், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஏன்னா பேட்டரி, சார்ஜிங் சர்க்கியூட், எஸ்எம்பிஎஸ் இதெல்லாம் தவிர்க்க முடியாது இனி வரக்கூடிய காலகட்டங்களில். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். இது இப்போ பாருங்கள், நேற்றைக்கு பார்த்த அதே சர்க்கியூட் தான். என்ன சர்க்கியூட் கொடுத்துருக்கோம்? இப்போது நம்ம ஹோம் யூபிஎஸ் பார்த்தோம் இல்லையா, அதில் ஒரு சார்ஜிங் சர்க்கியூட் இருக்குது இல்லையா, அந்த சார்ஜிங் சர்க்கியூட்னுடைய ஒன் ஆஃப் த பார்ட்டு தான் இப்போ நான் நடத்திட்டு இருக்கிறது. அதுலேயும் சர்வீஸ் பார்க்க தெரியணும். அட் த சேம் டைம் இன்னொரு ப்ராடக்ட் வந்தாலும் அசம்பிள் பண்ண தெரியணும், நீங்களே ஓனர் ரெடி பண்ண தெரியணும். இப்போ சிம்பிளாக சர்க்கியூட், இப்போ லாஸ்ட் கிளாஸில் எடுத்த சேம் சர்க்கியூட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். LM317 அப்படிங்கிற ஐசி கொடுத்துருக்கேன். LM317 பற்றி உங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதிகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இது 3 பின் இருக்கும், டிரான்சிஸ்டர் பேக்கேஜ் மாதிரி இருக்கும். இதில் 1வது பின் அட்ஜஸ்ட்னு சொல்லியிருக்கேன். 3வது பின் இன்புட் வோல்ட் அன்ரெகுலேட்டட். 2வது பின் ரெகுலேட்டட் அவுட்புட் வெளியே வரும். எந்த வோல்ட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அது 1.2 வோல்ட்லேருந்து 32 வோல்ட் வரைக்கும் இதில் அவுட்புட் எடுத்துக்கலாம். வேரியபிள் அட்ஜஸ்டபிள் ரெகுலேட்டர். இந்த இடத்துல வேரியபிள் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று இருக்குது, ஒரு ஃபிக்ஸட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த LM317 இந்த ஐசினுடைய 3வது பின்னுக்கு இன்புட் வோல்ட் வருது. எவ்வளோ வோல்ட் வரும் அப்படின்னு கேட்டால் டிசி இன்புட். இந்த இடத்துல என்ன இருக்குது? 230 வோல்ட் பிரைமரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்கு. இதில் அரௌண்ட் 9 வோல்ட் கொடுத்துருக்கு, 0.9 கொடுத்துருக்கு. இது ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஃப்ரிட்ஜ் ரெக்டிஃபையரில் 2 கேத்தோடு சேர்ற இடம் பாசிட்டிவ், 2 ஏனோடு சேர்ற இடம் நெகட்டிவ். இந்த லைனில் வந்துருச்சு. இந்த சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருக்குது. லாஸ்ட் கிளாஸில் எப்படி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, இது ஒரு பேட்டரி இந்த இடத்துல இருக்குது. இந்த பேட்டரி சார்ஜ் ஏறும். இதுக்கு 6 வோல்ட் வேணும், 4.5 ஆம்பியர் பேட்டரி. இந்த பேட்டரி சார்ஜ் ஆகணும் அப்படின்னா இந்த இடத்துல இன்புட் 9 வோல்ட் ஏசி டிசியாக மாறுது. LM317 ஐசினுடைய இன்புட் வருது, அவுட்புட்டில் 6 வோல்ட்டாக கன்வெர்ட் ஆகுது ஆஸ் பர் சர்க்கியூட் டிசைனிங். நமக்கு வேணும்னா இந்த வேரியபிள் ரெசிஸ்டரை அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இது வர்ற அவுட்புட் வோல்ட்டை மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இந்த சர்க்கியூட் பார்ப்போம். இது சர்க்கியூட் எப்படியோ அதே ரெசிமிலன்ஸாக. சப்போஸ் 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணாலும் சரி, 12 வோல்ட் யூஸ் பண்ணாலும் சரி, ஒருவேளை 24 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணாலும் சரி, சேம் சர்க்கியூட். ஆனால் இதில் இருக்கிற காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், இந்த பேசிக், இந்த பிளாக் டயக்ராம் சேம். ஓகே, இப்போது இதில் வர்ற அவுட்புட் என்ன பண்ணுது? ஒரு டயர்டு மூலிமா இது ஃபார்வர்ட் பைஸில் தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு 10 ohms அல்லது 16 ohms 5 வாட் ரெசிஸ்டன்ஸு தாண்டி இந்த பேட்டரிக்கு போய் சார்ஜ் ஏறிட்டு இருக்கும். சார்ஜ் ஏறிட்டு இருக்கும்போது நார்மலாக இந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல ஒரு ஜீனோடைடு கொடுத்துருக்கு, 6.8 வோல்ட் ஜீனோடைடு கொடுத்துருக்கு. லாஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல 6 வோல்ட் இருக்கும்போது இந்த இடத்துல 0 வோல்ட். கேத்தோடில் 6.8 வோல்ட் இருந்தாலும் ஏனோவில் 0 வோல்ட். ஒருவேளை இந்த கேத்தோடில் 7.2 அல்லது வோல்ட் வந்தால் அந்த ரிமைனிங் வோல்ட் இந்த இடத்துல வரும், ஏனோவில் வரும். அது இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி இந்த என்பிஎன் டிரான்ஸ்னுடைய பேஸுக்கு போகும். என்பிஎன் டிரான்ஸ்னுடைய பேஸுக்கு ஒரு பாசிட்டிவ் வோல்ட் இருந்தால் போதும், லெஸ் பாசிட்டிவ் இருந்தால் போதும். இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். கண்டக்ஷன் ஆகும்போது என்ன ஆகுனா 1வது பின் டிரான்சிஸ்டர் வழியாக கிரவுண்ட் ஆகிரும். அதனால் அவுட்புட் வராது. அதனால் பேட்டரி சார்ஜ் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகிரும். ஓகே, இது பார்த்துருக்கோம் சர்க்கியூட். சரி, இந்த சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால், இப்போது கரண்ட் இல்லை அப்படிங்கும்போது இந்த இடத்துல பேட்டரி இருக்குது. இந்த 6 வோல்ட் பேட்டரியின் நாம் ஒரு குரூப் ஆஃப் எல்இடிஸை எரிய வைக்கணும். அந்த குரூப் ஆஃப் எல்இடிஸை எரிய வைக்கிறது எப்படி? ஈஸியாக நீங்களே
அசம்பிள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் அசம்பிள் பண்ணி பாருங்கள். வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்ட். சார் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன வழின்னா பார்த்தாவே உங்களுக்கு தெரியுது. இந்த இருக்கிற எல்இடி எல்லாமே பேரலெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு ரெசன்ஸ் கொடுத்துருக்கு, ஒவ்வொரு எல்இடிக்கும் கொடுத்துருக்கு. இந்த ரெசன்ஸுடைய மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா 100 ohms R3 to R4 இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த இடத்துல வர ரெசன்ஸ் எல்லாமே அப் டு கொடுத்துருக்கு. 9 வோல்ட்டு ஒரு எல்இடி தான் கொடுத்துருக்கு. பேரல் கனெக்ஷன் கொடுத்துருக்கு. பேரல் கனெக்ஷன் சீரீஸ் கனெக்ஷனாக என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு நான் சொல்ல போகிறேன். நீங்களே ஓனாக அசம்பிள் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க எல்லோரும் நியூ கமர்ஸ் இருக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கூடவே ஆல்னு ஒன்று வரும். நிறைய வீடியோஸு, யூஸ்ஃபுல் வீடியோஸ் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒரு ட்ரைனிங் பயிற்சியகம். ஒவ்வொருத்தருக்கும் பயிற்சி அளிச்சிட்ருக்கோம். ஆர்வம் விருப்பமுள்ள யாராலும் பயிற்சிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். வயது வித்தியாசம் இல்லை, ஆண் பெண் யாராக இருந்தாலும் இருக்கலாம். ஆர்வம் விருப்பம் இருக்கணும். ஓகேங்களா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த தொழிலுக்குமே அந்த மாதிரி தான் இருக்கும். பேசிக் எலக்ட்ரானிக்ஸ்னு ஒரு கோர்ஸு. டெய்லி 1 மணி நேரம் 30 நாள் ட்ரைனிங் வரும். டெய்லி 1 மணி நேரம் வாட்ஸ்அப் கிளாஸ் வரும் உங்களுக்கு. நீங்கள் எப்போ வேணால் அந்த வீடியோ பார்த்துக்கலாம். பார்த்து நீங்களே ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணலாம். அதான் அந்த கோர்ஸோட எய்ம். கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளவு, வேறு என்ன டீட்டெயில்ஸ் வேணுங்கிறத என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சிஆர்டி டிவி ட்ரைனிங் இருக்குது, எல்சிடி டிவி ட்ரைனிங் இருக்குது, செல்ஃபோன் ட்ரைனிங் இருக்குது, யூபிஎஸ் இன்வெர்ட்டர் ட்ரைனிங் இருக்குது, 5.1 ஹோம் தேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் இருக்குது. அது இல்லாமல் இனி ஃபியூச்சரில் நிறைய கோர்சஸ் எல்லாம் வரப்போகுது. ஒவ்வொன்றும் தனித்தனி கோர்சஸ் வருது. எல்லாமே ஒவ்வொரு யூஸ்ஃபுல் கோர்சஸாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ சர்க்கியூட்டில் பார்க்கலாம். இந்த சர்க்கியூட்டில் இந்த பார்த்தீங்களே, இந்த சர்க்கியூட்டில் ஏனோடுக்கு ப்ளஸ் வரணும், ஏனோடுக்கு ப்ளஸ் வரணும், கேத்தோடுக்கு மைனஸ் கிடைக்கணும். இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் வரணும். இந்த இடத்துல மைனஸ் ஆல்ரெடி கிரவுண்டில் இருக்குது. ப்ளஸ்ஸு கிடைச்சா வோல்ட்டு வரும். பாருங்கள், இந்த சர்க்கியூட்லேருந்து வோல்ட்டு போகுது. இந்த மாதிரி போகுது. நேராக இந்த டிரான்சிஸ்டர் இருக்குது. இந்த இடத்துல இது ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர்னு சொல்லியிருக்கேன். BD140 டிரான்சிஸ்டர். என்பிஎன் டிரான்சிஸ்டருக்கும் பிஎன்பி டிரான்சிஸ்டருக்கும் என்ன ஒரு வித்தியாசம், இல்லை அதில் ஒர்க்கிங் பிரின்சிபலில் என்ன மாறும், இதை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இது ஒரு டிரான்சிஸ்டர், இது கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஒரு லோடு, இது கலெக்டர், இது எமிட்டர். இந்த இடத்துல ப்ளஸ் வோல்ட் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வோல்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வழியாக இந்த பேஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பல்பு எரியும். இது நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஓகே. அப்போ இதுக்கு பேஸுக்கு ஒரு 0.5 வோல்ட் கிடைச்சா இந்த எல்இடி எரியும். கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி இருக்கும். அதாவது இந்த பல்புக்கு வந்து ப்ளஸ் கிடச்சிரும், மைனஸ் தான் கிடைக்காது. மைனஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் வழியே கிடைக்கணும். டிரான்ஸ்ஃபர் வழியே கிடைக்கணும்னு இந்த கலெக்டர் டு எமிட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ்லேருந்து என்னவா மாறணும், உங்களுக்கு லோ ரெசிஸ்டன்ஸாக மாறணும். லோ ரெசிஸ்டன்ஸாக மாறுச்சு அப்படின்னா இந்த பல்ப் வந்து லோடு எரியும். இதுக்கு பதிலாக பஸ்ஸர் யூஸ் பண்ணலாம், மோட்டர் யூஸ் பண்ணலாம், என்ன வேணால் யூஸ் பண்ணலாம். இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஓகே. இதில் பிஎன்பி டிரான்சிஸ்டர்னால் எப்படி இருக்கும்? அம்புக்குறி உள்ளே இருக்கும். இந்த டிரான்சிஸ்டர் இது ஒரு லோடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி இருக்கும். இங்கே ஒரு ப்ளஸ்ஸு. இந்த ப்ளஸ்லேருந்து இப்போ என்ன பண்ணணும்? இந்த பேஸுக்கு பாசிட்டிவ் வோல்ட் கொடுக்கணுமா? இல்லை, நெகட்டிவ் வோல்ட் கொடுக்கணும். பேஸுக்கு என்ன வரணும் உங்களுக்கு? லெஸ் நெகட்டிவ். பிஎன்பி டிரான்சிஸ்டர் என்பிஎன் என்ன வித்தியாசம்னா, இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர், இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். அம்புக்குறி உள்ளே இருக்கும் ஸ்கிமேட்டிக் டயக்ராமில். ஓகேவா? இது கலெக்டர், எமிட்டர், பேஸ். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் வந்து என்ன வரணும் உங்களுக்கு? லெஸ் பாசிட்டிவ் வோல்ட் வரணும். வந்தால் தான் இந்த டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகும். இந்த டிரான்சிஸ்டர்னா லெஸ் நெகட்டிவ் வோல்ட் கிடச்சா கண்டக்ட் ஆகிரும். ஓகேவா? அதை குறிப்பாக சொல்லணும்னா பாசிட்டிவ் வோல்ட் பேஸுக்கு இருக்கக்கூடாது. இப்போது பாருங்கள், இது வந்து ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர். இது வந்து என்பிஎன் டிரான்சிஸ்டர். ஒரு லோடு கொடுத்துட்றேன். கலெக்டர், எமிட்டர், இங்கே ப்ளஸ். உங்களுக்கு கொஞ்சம் மேனுவலாக வரைஞ்சிட்ருக்கேன். ஏன்னா டைம் இல்லாதனால ப்ரிப்பேர் பண்ண முடியல. ஓகேவா? இப்போது இந்த ரெசன்ஸ் போட்டு இந்த பேஸுக்கு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா இந்த இடத்துல ஒரு 0.5 வோல்ட் பாசிட்டிவ்னு அர்த்தம். இந்த பிஎன்பி டிரான்சிஸ்டர் கண்டக்ஷன் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டக்ஷன் ஆகாது. பட் இந்த பின் இருக்கு இல்லையா, இதை வந்து கிரவுண்ட் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நெகட்டிவில் கொடுத்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ என்ன ஆயிரும்? உங்களுக்கு 0 பொட்டன்ஷியல் வந்துடும் இல்லையா? அப்போ வரும்போது உடனே இந்த பல்ப் ஏரிய ஆரம்பிச்சிடும். இதுதான் பிஎன்பிக்கும் என்பினுக்குள்ள வித்தியாசம். இது எப்படி தெரிஞ்சுக்கிறது?
ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப முக்கியமான சூட்சமே இது ஒன்று தான். ஓகேங்களா? கரண்ட் ஃபெயிலியர் ஆகும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்க போகிறோம். இது எந்த அப்ளிகேஷனுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்இடி குரூப் ஆஃப் எல்இடிஸாக எரிய வைக்கணுமா? கிடையாது. இதுக்கு மேலே நல்ல வாட்ஸ் அதிகமாக இருக்கிறது இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக் கேட்ஜெட் எல்லாத்தையுமே நாம் ட்ரைவ் பண்ண முடியும் கரண்ட் இல்லாத பொழுது. கரண்ட் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ஓகே, இப்போது சர்க்கியூட்டில் பார்க்கலாம். இதுதான் சர்க்கியூட் பாருங்கள். இப்போது இந்த இடத்துல டிசி வோல்ட் வந்துச்சுன்னா அந்த டிசி வோல்ட் என்ன ஆகும்னா நேராக இந்த இடத்துல வழியா இந்த பேஸுக்கு வந்துடும். இது வந்து பிஎன்பி டிரான்சிஸ்டர். இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணாது. அதாவது இது கலெக்டர் இந்த எமிட்டர் இருக்கு இல்லையா, எமிட்டரில் 9 வோல்ட் வந்துருச்சு. பல்பெல்லாம் எரியுமா அப்படின்னு கேட்டால் எரியாது. இந்த இடத்துல 9 வோல்ட் வரணும். எப்படி வரணும்? இந்த கலெக்டர் எமிட்டர் இது மாதிரி சர்க்கியூட். ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் அப்படின்னு கேட்டால் அதுக்கு என்பிஎன் டிரான்ஸுக்கு பயாசிங் என்னென்னா கலெக்டருக்கு ஐ பாசிட்டிவ் இருக்கணும். ஓகேவா? எமிட்டருக்கு ஐ நெகட்டிவ் இருக்கணும். பேஸுக்கு லெஸ் பாசிட்டிவ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதே ஒரு பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருந்தால் எமிட்டருக்கு என்ன இருக்கணும்னா எமிட்டருக்கு இந்த இடத்துல ஐ பாசிட்டிவ் இருக்கணும். கலெக்டர் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ஐ நெகட்டிவ் இருக்கணும். படத்தில் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கேன். ஆனால் எப்படி இருக்கணும்னா எமிட்டர் பொறுத்த வரைக்கும் ஐ பாசிட்டிவாக இருக்கணும். பிஎன்பி டிரான்சிஸ்டர் இருந்தால் கலெக்டர் எப்படி இருக்கணும் உங்களுக்கு ஐ நெகட்டிவாக இருக்கணும். பேஸுக்கு லெஸ் நெகட்டிவ் இருக்கணும். லெஸ் நெகட்டிவ் இருந்தால் அந்த டிரான்சிஸ்டர் ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். இந்த 9 வோல்ட்டு இந்த டிரான்சிஸ்டர் வழியாக இந்த இடத்துக்கு வரணும். எப்போ வருதோ அப்போ தான் இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸில் எரியும். இது பேரல் கனெக்ஷன். அதனால் என்ன ஆகும் அப்படின்னா சப்போஸ் ஒரு எல்இடி ஓப்பன் ஆனால் கூட மீதியெல்லாம் எரியும். இந்த குரூப்பில் இருக்க எல்லா எல்இடியும் ஓப்பன் ஆனால் கூட ஒரு எல்இடி நிலந்த கூட எரியும். இதுதான் பேரல் கனெக்ஷனுடைய ஃபார்முலா. ஓகே, இப்போது இந்த 9 வோல்ட் இந்த டிரான்சிஸ்டர் வழியாக இங்கே வரணும் அப்படின்னா இந்த பேஸ் இருக்கு இல்லையா, பேஸுக்கு என்ன வரணும்? நெகட்டிவ் வரணும். எப்போ நெகட்டிவ் வரும்? பவர் சப்ளை எப்போ இல்லையோ அப்போ தான் இந்த டிரான்சிஸ்டர் வந்து ட்ரிகர் ஆகும். பவர் வந்துருச்சுன்னா இந்த இடத்துல பாசிட்டிவ் வோல்ட் வரதுனால இந்த டிரான்சிஸ்டர் ஓப்பன் ஆகிருக்கும். இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ் தெரியாது. கரண்ட் ஃபெயிலியர் ஆனவுடனே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் பேஸுக்கு பாசிட்டிவ் வோல்ட் கிடைக்காது. இந்த டிரான்சிஸ்டர் உடனே கண்டக்ஷன் ஆகிரும். ஒரு சுவிட்சு மாதிரி ஒர்க் பண்ணுது இந்த டிரான்சிஸ்டர். ஓகேவா? உடனே இந்த குரூப் ஆஃப் எல்இடிஸ் எல்லாமே ஏரிய ஆரம்பிக்கும். இதுதான் வெரி ரொம்ப சிம்பிளான சர்க்கியூட். நீங்களே அசம்பிள் பண்ணி பார்க்குறதுக்காக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.